பட்டாசு தடையை நாடு முழுக்கும் ஏன் நீட்டிக்கக்கூடாது? உச்சநீதிமன்ற கேள்வியால் உற்பத்தியாளர்கள் கலக்கம். பட்டாசு தடைக்கான நாடு முழுவதும் ஏன் நீட்டிக்கக்கூடாது என்று மத்திய அரசிடம் உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ள நிலையில் பட்டாசு உற்பத்தியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் கலக்கமடைந்துள்ளனர். தமிழகத்தில் 1570 பட்டாசு ஆலைகள் இயங்கி வருகின்றன. விருதுநகர் மாவட்டத்தில் மட்டும் 1101 ஆலைகள் உள்ளன. இந்த தொழிலில் நேரடியாகவும் உபதொழில்கள் மூலமாகவும் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள சுமார் 8 லட்சம் தொழிலாளர்கள் வேலைவாய்ப்பை பெறுகின்றனர். பட்டாசு வெடிப்பதால் மாசு ஏற்படுவதாக உச்சநீதிமன்றத்தில் தனிநபர் வழக்கு தொடரப்பட்டது. உச்சநீதிமன்றம் தனது 29/10/2021 தேதியில் தீர்ப்பில் பொது மக்களின் உடல் நலன் கருதி சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய பேரியம் உப்பு கலந்த தயார் செய்யப்பட்ட பட்டாசுகள் மற்றும் சரவெடி போன்ற பட்டாசுகளை தயாரிக்கவோ, சேமித்து வைக்கவோ அல்லது விற்பனை செய்யவோ அல்லது வெடிக்கவோ தடை விதித்து ஆணையிட்டது. மேலும் சுற்றுச்சூழல் மாசு ஏற்படுவதை குறைக்கும் வகையில் பசுமை பட்டாசுகள் மட்டுமே தயாரிக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதையடுத்து மத்திய அரசின் நீரி அமைப்பு மூலம் பசுமை பட்டாசுகளுக்கான தொழில்நுட்பங்கள் உருவாக்கப்பட்டன. அதை பின்பற்றி விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் பசுமை பட்டாசுகள் உற்பத்தி செய்யப்பட்டு வருகின்றன. ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளி பண்டிகையின் போது சுமார் 6000 கோடி அளவுக்கு பட்டாசு வணிகம் நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகை நெருங்குவதால் சிவகாசியில் பட்டாசு உற்பத்தி தீவிரமடைந்துள்ளது. அதோடு வெளிமாநிலங்கள் மற்றும் வெளி மாவட்டங்களுக்கு விற்பனையாக பட்டாசுகளை அனுப்பும் பணிகளும் விறுவிறுப்பாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் பட்டாசு தடையை நீக்கக் கோரி பட்டாசு தயாரிப்பு நிறுவனங்கள் தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் நேற்று முன்தினம் விசாரணைக்கு எடுக்கப்பட்டது. அப்போது தளபதி PR கவாய் கூறுகையில், பட்டாசுகளுக்கு விதிக்கப்பட்ட தடை உத்தரவு நாடு முழுவதும் இருக்க வேண்டும். வசதி படைத்தவர்கள் வாழும் டெல்லிக்கு மட்டுமானதாக இருக்கக்கூடாது. சுத்தமான காற்றை சுவாசிக்க நாட்டின் பிற பகுதி மக்களுக்கு உரிமை இல்லையா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். பட்டாசுக்கான தடையை நாடு முழுவதும் ஏன் நீட்டிக்கக்கூடாது என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் பட்டாசு விற்பனையில் வெடிப்பதற்கும் டெல்லி விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்க கோரும் மனுவுக்கு மத்திய அரசு பதிலளிக்க வேண்டும். பசுமை பட்டாசு தயாரிப்பு குறித்த அறிவிக்கையும் தாக்கல் செய்ய வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இதனால் உற்பத்தியாளர்களும் விற்பனையாளர்களும் கலக்கமடைந்துள்ளனர்.